உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ சோழன் வந்துட்டு நிலா கிட்டே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து அவன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான், பத்தாததுக்கு உங்களை ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு ஏன் கிட்டேயே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதை கேட்ட நிலா மறுநாளே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ராகவ் கிட்ட பயங்கரமாக காய்ச்சின்னு காய்ச்சிறாங்க. ஸோ அவங்க சொல்லும் போதுமே நீங்கள் எப்படிங்க அப்படிலாம் பண்ணலாம், ஸ்டேட்டஸில் வர வச்சுருக்கீங்க, பத்தாததுக்கு சோழன் கிட்ட போய் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கும் சோழனுக்கும் இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, அவர் எப்படி கோவப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் அவர் கேட்கும்போது இப்போது ராகவ் கேட்குறாரு, இவர் எதுக்குங்க இந்த விஷயத்துக்கு கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே புரியாமல் தான் கேட்குறாரு ஆக்சுவலாக. அப்போ நிலா டக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அவர் வந்துட்டு கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வார், பிகாஸ் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சொன்ன செகண்ட் வந்துட்டு ராகவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா இவங்க மேரிட் அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரியல. அப்படிங்கும்போது என்ன நிலா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் மேரிடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ராகவ் அப்படின்றாங்க. இது நீங்கள் சொல்லவே இல்லையா, ஆஃபீஸில் கூட யாருக்குமே தெரியாதே, நீங்கள் இது வரைக்கும் சிங்கிள்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ராகவ் ப்ளீஸ், நான் சிங்கிளோ மேரிடோ நான் இதெல்லாம் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருக்கணும்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, சத்தியமாக நான் வந்துட்டு நீங்கள் சிங்கிள்னு நினச்சி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஐம் ரியலி சாரி அப்படிங்கிறாங்க. இல்லை ராகவ், நீங்கள் நைட் டைமில் எனக்கு மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் சோழன் இருக்காரு, நான் எப்படி உங்களுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ண முடியும், இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்னோடய பாஸ் தானே, ஆஃபீஸில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், அதுக்காக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, மெசேஜில் பேசுங்க, ஆஃபீஸில் நான் என்றைக்குங்க உங்ககிட்ட நான் உட்காந்து இந்த மாதிரி இது தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்கேன், ஆஃபீஸில் நல்லா பேசுகிறீங்க, மெசேஜில் பேச மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதில் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கீங்க ராகவ் அப்படின்றாங்க. நிலா ப்ளீஸ், நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டேன், நீங்கள் மேரிடுங்கிறது எனக்கு தெரியாது, மேரிட்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறாங்க. ஓகே ராகவ், இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, தயவு செஞ்சு விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஓகே சாரி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ராகவ் வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி அப்செட்லேயே வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இப்போ ராகவ் பார்த்துட்டு, என்ன ராகவ் ஒரு மாதிரியே இருக்க, காஃபி ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. இல்லையே ஒரு மாதிரியே இருக்கே, என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரி, என்ன விஷயம், அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் நம்பரை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு நீ போட்டிருப்ப போல இருக்கு ஸ்டேட்டஸ், நீ அப்படி என் நம்பரை ஹைட் பண்ணால் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ராகவுக்கு ஷாக் ஆகுது. அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நீ வச்சுருந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்ன உன் பையன் லவ் பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன், உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடச்சிட்டா போல, எங்கே அவள் ஃபோட்டோ காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்றாங்க. டேய் பரவாயில்லடா, நானே உனக்கு பெர்மிஷன் தரேன், நீ காட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இனிமேல் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. வேஸ்ட்டா, ஏன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா அவ அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான், அது தெரியாமல் நான் வந்துட்டு தேவையில்லாமல் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா, எங்கே காட்டு, நீ இத்தனை நாளாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்திருக்க, அப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி அது எந்த பொண்ணுன்னு நான் பார்க்குறேன், அது மாதிரியாவது நான் பொண்ணு தேடுவேன்ல உனக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது, காட்டு ராகவ் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவோட ஃபோட்டோவை எடுத்து காட்டும்போது இந்த இடத்துல ராகவோட அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் வந்துட்டு ஒரு வக்கீல் கிட்ட வந்துட்டு இப்போ டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் ராகவோட அம்மா. இதை பார்த்ததும் ராகவோட அம்மா, ராகவ் என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த பொண்ணு பேர் நிலா தானே அப்படின்றாங்க. நிலா தாம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும் நிலாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கேட்டப்போ, உனக்கு பொண்ணே கிடைக்கலையா, இந்த பொண்ணை தான் நீ செலக்ட் பண்ணுவியா அப்படின்றாங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நிலா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் ராகவ், இவா என்னோட கிளையண்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. உங்களோட கிளையண்ட்டா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னோடனே, சோழனும் நிலாவும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஹியரிங் இதோ நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் ராகவ், ரெண்டு பேருமே மியூச்சுவலாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து பேசினாங்க, போன ஹியரிங்கில் கூட வந்துட்டு சோழனும் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாரு, அடுத்த ஹியரிங்கில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நிஜமாவே டிவோர்ஸ் கிடச்சிருமா அப்படின்றாங்க. என்ன ராகவ், டிவோர்ஸ் கிடச்சிருச்சுனாலும் அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல போறியா, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ராகவுக்கு என்ன தோணுதுன்னா, சோழனுக்காக நம்மளை வந்து இவ இப்படி திட்டாலே, அவன்லாம் ஒரு ஆளா, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், அவனுக்காக வந்துட்டு நம்மளை ஒதுக்குறா, அதுவும் இல்லாமல் இப்போ டிவோர்ஸே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக அவனே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி இருந்தாலும் நிலா வந்துட்டு இனிமேல் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக தான் இருக்க போகிறாங்க, நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரமாக டவுனாக உட்காந்துருந்தவர் இப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நிலாவோட ஃபோட்டோவை வச்சு போட்டால் தானே வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம், அதை வந்துட்டு சோழன் பார்த்துட்டு எதாவறான், நம்ம ஏன் நிலாவோட ஃபோட்டோவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நிறைய ஸ்டேட்டஸ் வச்சிடுறாரு. இது வந்து வீட்டில் உட்காந்து அங்கே வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் மட்டும் தனியாக
உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாவுக்கே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நிலாவே போய் பேசுகிறாங்க. என்ன சோழன் இன்னும் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. பின் என்னங்க அதை நினச்சாலே அவன் அப்படியே காண்டாகுதுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் ராகவ் கிட்ட எல்லாமே தெளிவாக பேசிட்டேன், இனிமேல் அவர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டார் அப்படின்றாங்க. என்ன பேசுனீங்க நீங்கள் அப்படின்னோடனே என்னவோ பேசினேன் விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் அப்போ கரெக்டாக வந்துட்டு ஏன்பா என்னப்பாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்றாங்க. உடனே அப்படியே சோழன் பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு. என்னப்பாச்சு, சரி சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு அண்ணா சொல்லக்கூடாத அளவுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஆஃபீஸில் வந்துட்டு ராகவ் இருக்கார்ல அவர் வந்து சோழன்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு, அதனால தான் அவர் டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்கு, நான் ஆஃபீஸில் பேசிட்டேனே அப்படின்றாங்க. அப்படியாப்பா பேசிட்டியா, சரி சரி உங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி, தெளிவாக சொல்லிட்டில்லப்பா நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு அப்படின்றாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பேசிட்டேனே, இனிமேல் அந்த மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்றாங்க. சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் உள்ளே போயிடுறாரு. இப்போ சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் ஆஃபீஸில் என்ன சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னோடனே வேற என்ன சொல்லுவாங்க, சோழன் இந்த மாதிரி கோவப்பட்டார், எனக்கும் சோழனுக்கு இந்த மாதிரி சண்டை வர மாதிரி போயிடுச்சு, நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இது எதுக்கு சோழன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார், சோழன் என்னோட ஹஸ்பண்ட்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அப்படி அங்கே சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தானே, இன்னும் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே சுற்றினாலும் இந்த டிவோர்ஸ்லேயே வந்து இவன் நிற்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இவங்க போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்துருந்தாலும் சோழனுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆக்கி பார்க்குறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே டென்ஷன் ஆகட்டும் அப்படின்ட்டு போய் அவங்க பாட்டுக்கு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ஸோ சோழன் இப்போ வந்துட்டு நிலா உள்ளே போனதுக்கப்புறமா மொபைலில் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்க்குறாரு. ஸோ இந்த சைடு பார்த்தா பல்லவன் ஃபுல்லாக மொபைலில் இருக்கார். இந்த சைடு பாண்டி வந்துட்டு வானதி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு அவர் ஒரு சைடு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் கேட்குறாரு, டே என்னடா அந்த வானதி தானே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குது, எடுத்து பேசேன்டா அப்படின்றாங்க. அட ஏன்டா போட்டு என்னை படுத்தி எடுக்கிறா, அவள் வீட்டில் போய் ஒரு வழியாக நான் விட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கூட வீட்டுக்கே பயப்பட மாட்டேங்கிறா, நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாளோ என்ன, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சாகடிக்கிறாடா அப்படின்றாங்க. பார்த்தியா இப்பவே அது இப்படிலாம் பண்ணுது பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு அண்ணே ஏன்னா நீ வேற பயமுறுத்தி விடுற அப்படின்னோடனே, டேய் உண்மையை தாண்டா சொல்கிறேன், லைஃபுங்கிறது அந்த கல்யாணம் ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்துட்டு அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது, இப்போவே வானதி இப்படிலாம் பண்ணுதுன்னா பாண்டியை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே பாண்டி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவன் வந்துட்டு ஏன்னா நீ வேற பயமுறுத்தி விடுற, சும்மா இறனே அவங்களுக்குள்ளே சண்டைனா அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்றாங்க. என்னமோடா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இப்போ மொபைலில் பார்க்குறாரு. பார்த்தா ஸ்டேட்டஸில் ராகவ் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. இப்போ என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபுல்லாக நிலான்னு வர மாதிரியே ஃபுல்லாக அந்த லவ் சாங்ஸாகவே வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே சோழனுக்கு இன்னமும் பயங்கரமாக கடுப்பாகுது. இன்னும் அவன் நிலானே வச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அதான் ஆஃபீஸில் வந்துட்டு நிலா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டான்னு சொல்லி சொன்னான். அப்புறம் திரும்பவும் இவன் வந்து நிலானே பாட்டு வச்சுட்டு இருக்கானா, இவன் என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு கோவம் தாங்க முடியாமல் டக்குன்னு ராகவுக்கே ஃபோன் பண்ணிடுறாரு. ஸோ ஃபோன் பண்ண ஃபஸ்ட் ரிங்லேயே வந்து ராகவ் ஃபோன் எடுக்கிறாரு. அட்டன் பண்ண உடனே தெரியும்டா நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு, ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீ எனக்கு கூப்பிடுவேன்னு, உன் ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஸோ சோழன் வந்துட்டு இந்த சைடு கத்த ஆரம்பிச்சிடறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், நிலா தான் உங்ககிட்ட ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன திரும்பவும் நிலான்னு பாட்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே ஏன் நிலானா உன் பொண்டாட்டி மட்டும்தான் நிலாவா, உலகத்துக்கே ஒரு நிலா தான் இருக்குது, நான் அந்த நிலாவில் ஒரு பாட்டு வச்சுருக்கேன், நான் நிலான்னு பாட்டு வச்சா உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ சோழனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கோவம் வருது. நீ நிலான்னு வந்துட்டு முன்னாடி என் ஒய்ஃபை வச்சு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், இப்போ திரும்பவும் நீ நிலான்னு வச்சுருக்கேன்னா என்ன ஏதாவது நீ ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் கத்தும்போது இப்போ ராகவ் சொல்கிறாரு, என்ன பெருசாக நிலா நான் வச்சுட்டு என்னோட மட்டும் உனக்கு இவ்வளோ கோவம் வருது, எப்படியா இருந்தாலும் இதோ அடுத்த வாரம் உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நிலா சிங்கிளாக தானே இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் நிலாவை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இந்த இடத்துல சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவனுக்கு எப்படி தெரியும் டிவோர்ஸ் எல்லாம், அப்போ இந்த விஷயம் வரைக்கும் நிலா சொல்லிட்டு வந்துட்டாங்களா அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இப்போ நிலா சைடு அவர் திரும்புகிறாரு. ஸோ ராகவ் வந்துட்டு என்ன பேச்சே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்டு வேண்டாம் தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு எனக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிவோர்ஸ் தான் கிடைக்க போகுதுல்ல, நீ வேணால் பார்த்துட்டே இரு, நிலாவை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ பயங்கரமாக சோழனுக்கு கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ரூமில் இருந்து தண்ணி தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போவுமே அவர் டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க நிலா. என்னங்க எதுக்குங்க எப்போ பாரு இப்படி
டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தூக்கம் கண்ணை சொக்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி கடுப்பாக பேசுகிறாரு. என்ன, நான் தான் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னங்க அப்படின்றாங்க. ஃபோன் எடுத்து காட்டினா ஃபுல்லாக ராகவோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நிலான்னு வச்சுருக்கும்போது இப்போ நிலாவுக்கே பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ சொன்னாலும் என்ன இவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு. முதல்ல நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்குங்க ஆஃபீஸ்லேருந்து நிற்கணும், நீங்கள் ஒழுங்காக தானே அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. பெர்ஃபார்ம்லாம் ஒழுங்காக தான் பண்ணுறேன், ஆஃபீஸில் நான் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனால் இதில் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. பிரச்சனை தேவையில்லாமல் நீங்கள் பண்ணலைங்க, அவன் தான் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் சொன்னேன்னு சொன்னீங்களே, என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லை டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அடுத்த வாரம் டிவோர்ஸ் கிடச்சிரும்லாம் சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்றாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காகங்க டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் கிடைக்க போகுதுன்னு என்னோட பர்சனலில் போய் நான் ராகவ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாங்க, நீங்கள் சொல்லாமல் அந்த ராகவுக்கு எப்படி நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அடுத்த வாரம் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, போன ஹியரிங்கில் நான் வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன், இவ்வளோ விஷயம் அவன் சொல்கிறான், அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிலாவுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல. நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இதை பற்றி ஆஃபீஸில் யார்கிட்டையுமே பேசலையே அப்படின்றாங்க. என்னமோ போங்க, நீங்களாச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுப்பில் எழுந்து போயிடுறாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ராகவ் பார்க்கும்போது ராகவ் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எப்பவும் போல் கேஷுவலாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன நினச்சிட்டு ட்ரை பண்ணுறாருன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் நிலா அப்படின்னும் போது, ஆமாம் நேற்று நீங்கள் சோழன் கிட்ட பேசுனீங்களாமே, டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. எப்படியோ தெரிஞ்சுது விடுங்களேன் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க ராகவ், இது என்னோட பர்சனல், நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல உங்களோட வக்கீல், அவங்க வேறு யாருமே இல்லை, என்னோட அம்மா தான். நேற்றுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களே கேட்டாங்க, அதே ஸ்டேட்டஸ் மேட்டர் தான், அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க போல், நான் இது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்பரை ஹைட் பண்ணியிருந்தேன், அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு அந்த பொண்ணு யாருன்னு காட்டுன்னு கேட்டாங்க, அப்போ நான் காட்டும்போது தான் வந்துட்டு இவ என்னோட கிளையண்ட்டு தான் சொல்லிட்டு உங்களை சொன்னாங்க, அப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி, அதுக்காக நீங்கள் சோழன் கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்றாங்க. நான்லாம் எதுவுமே பேசலையே, என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவராக ஃபோன் பண்ணார். நான் எது வேணால் ஸ்டேட்டஸ் வைப்பேங்க, நிலானா உங்கள் பேர் மட்டும்தான் இருக்கா, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவர் யார் அப்படின்றாங்க. ஸோ நிலாவுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல. எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் அவர்கிட்ட பேச வேணாம் அப்படின்றாங்க. நிலா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னோன்னே, ஆமாம் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு லாஸ்ட் ஹியரிங் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்றாங்க. அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் ராகவ், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல ராகவ் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் வந்துட்டு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, அதுதான் சோழனே தரேன்னு சொல்லிட்டான்ல, டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நிலாவை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் நிலா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சோழனுக்கு இங்கே பக்குன்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் வந்துட்டு அவள் வந்துட்டு சொல்லிட்டா, அதனால் நம்மளும் வாய் வச்சுட்டு இருக்காமல் நம்மளும் இப்படி சொல்லிட்டோம், இவன் என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே, அடுத்த டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ராகவ் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவானோ, வேணும்னா நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்லிட்டு நிலாவை நிற்க சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இருந்தாலும் நம்மளோட சுயநலத்துக்காக இப்போ வந்துட்டு நிலாவோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க கோல் செட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம இதை தடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனசுக்குள்ளார ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் ஹியரிங் அப்போ வந்துட்டு நிலா என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாடியே February 14th அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை டிவோர்ஸ் அங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த செகண்டில் லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.